ஹை கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பைக் வந்து பார்த்திங்கன்னா இது மாற்ற போகிறேன், பிரேக் பேட்ஸு. ஸோ ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து வாங்கினேன், ஒரு டீலர்கிட்டேருந்து வாங்கினேன், லைக் இந்தியாவில் தான் வாங்கினேன். மீதியெல்லாம் நான் போகிறத கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா SBS பிரேக் பேட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பிரம்போவோட பேரண்ட் கம்பெனி இந்த வண்டி, இந்த பிரேக் பேடு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ கிடைக்கல இருக்கேன். மெக்கானிக்கிட்ட போகணும், டைம் ஆகிடுச்சு, கிளம்பணும், டக்குன்னு வர சொல்லிட்டாரு. இதுதான் என்னோடய பிரேக் பேடு. இப்போ போயிட்டு பிரேக் பேட் சுத்தமாக போயிடுச்சு கேஸ், என் வண்டியில் ஃபுல்லாக காலி. ஸோ அதான் வீடியோ போயிட்டுருக்கு, ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு. வீடியோ போயிட்டு இப்போ இது பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். மீதி பொருளை கண்டினியூ பண்ணுறது தான் என்னோடய பிரேக் பேடு. அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு ஹைவே வந்துட்டேன். எம்எங்கோ கைஸ், ஒரு சிக்கன் கைஸ் என்னென்னா, ஃப்ரண்ட் பிரேக் சுத்தமாக போயிடுச்சு கைஸ். ரொம்ப பைட் அடிக்காமல் ஓட்டிகிட்டே வரேன்னா பேக் பிரேக்கில் ஓட்டு வரும்போது இப்போ தான் தெரியுது, பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா டயரு போயிடுச்சு போல் கைஸ். பேக் டயரு வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கிக்கிட்டே வருது பயங்கரமாக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நான் போனப்போ ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கும் ரோட்டில். அதுக்கப்புறம் எடுத்து வந்து நான் வண்டி எடுக்கல. ப்ரோ சொன்னார் இன்னொரு 3000 கிலோமீட்டர் ஓடுனார் மெக்கானிக்கு. ஆனால் இது இப்போயே வழுக்குது கைஸ் இந்த டயரு. மணலெல்லாம் மேபி வார்ம் அப் ஆகாதனாலே தெரில என்னன்ட்டு. ஆனால் இந்த டயரை வந்து ப்ராப்ளி ஒரு 1000 கிலோமீட்டராக ஓட்டிட்டு நான் தூக்கி கைட்டி விடுன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் பயங்கரமாக ஓட்டுது டயரு. பேக்கில் அப்படியே அலாயுது, இப்படியும் அப்படியும். பேக்கில் ஃப்ரண்ட் நல்லா கிரிப் இருக்குது, பேக்கு கண்டம். சூப்பர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா டயரும் பிரேக், ஆஹா லைட் எரியுது. ஐயோ நான் என்னடா இது, சே நான் வந்து கீழேயே போயிருக்கணுமே, நான் இதுக்காக தான் மேலேயே வந்தேன். லைட் எரியுது. தென் ஐ ஹேவ் டு கோ டவுன் நவ். பெட்ரோல் போட்டு தான் அவனை, பெட்ரோல் போடாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் வேறு எங்கேயா போட்டுக்கலான்னு போனால் வேலைக்கு இதில் போயிடலாமா, வேணாம் பெட்ரோல் போட்டே போயிடலாம் வாங்க. என்ன ஆச்சுன்னா கைஸ், நான் பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் டக்குன்னு வாங்கன்ட்டார் அவர், ஆனால் விலாக் எடுக்கிற மூட்லேயே இல்லை. அவர் நாளைக்கு வாங்க ப்ரோ அப்படின்னாரு. மதியம் 1 மணிக்கு 2, 3, 4 மணி ஆகிடுச்சு இப்போது மணி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேலையை முதல்ல முடிப்போன்ட்டு. இந்த பிரேக் பேட் ஏன் வாங்கினேன், எதனால் எல்லாருமே நான் சொல்கிறேன் கைஸ். நான் போயிட்டு பெட்ரோல் வண்டி வேலை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எல்லாமே பொறுமையாக கண்டினியூ பண்ணுறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான பிரேக் பேட் கைஸ். நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த பிரேக் பேட் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்க போகுது, சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் நான். ஏன்னா இந்த பிரேக் பேடை பற்றி நிறைய வந்து குட் ரிவ்யூஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் நான். சூப்பர் பைக் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நத்திங் ஸ்டாப்ஸ் லைக் பிரம்போ, அதையும் நான் சொல்லிடுறேன். பிரம்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா OEM. இது வந்து என்ன தான் இருந்தாலும் ஆஃப்டர் மார்க்கெட் தான் அது. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு பாரத்து, ஆனால் இங்கே பவர் இருக்காது. பிரேக் லிவர் நல்ல கீழே இருக்குது. அவ்வளோதான் கைஸ், பிரேக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பவர் பெட்ரோலில் போட்டாச்சு. கொஞ்சத்துக்கு பார்க்கக்கூடாது கைஸ், அந்த பக்கம் போயிட்டால் பவர்லாம் கிடைக்காது. அதான் போட்டேன் கொஞ்சம் கூட இது பண்ணாமல். ஏன்னா இது 1 நிமிஷம் போட்டு வச்சுக்கிறீங்க இங்கே. இப்படி பிரேக் பேட் தானே, இங்கேயே மாற்றிடலாம் கைஸ், பக்கத்துலேயே மெக்கானிக் ஷெட்டில். ஆனால் என்னென்னா போன வாட்டி நான் பிரிச்சேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வந்து கூலண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயில் மாற்றி கொடுத்தாரு. ஆஹா கைஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காமல் ஓட்டுறேன்ல, பயமாக இருக்குது ரொம்ப. நாய்க்கு இவ்வளோ வந்துடுமோன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஆயில் இருக்குது, ரோவோ ஏதோ ஒரு ஆயில், அதை தான் போட்டார். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பிரேக் மாற்றினா கண்டிப்பாக ஆயில் தேவைப்படும், ப்ளீட் பண்ணேன். ஸோ ஐ நீட் பிரேக் ஆயில். அதுக்கு வந்து அதே ஆயில் போடணுன்னா நான் அங்கே தான் போய் ஆகணும். இப்போ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன், இல்லை பக்கத்தில் இங்கே கூட மாற்றிப்பேன் நான். சரி அப்படியே ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வண்டி ஓட்டவே. இப்போ இந்த பேக் டயர் இல்லாமல், மேபி இந்த கிளைமேட்டாலையா, இந்த குளிர் கொஞ்சம் வெட்டி, இப்போ ரோடு கொஞ்சம் மழையில் இருக்குது அதனாலையா, இந்த டயரு காலியா. இந்த சூப்பர் பைக்கு டயரு பார்ப்போம். ஒரு கொஞ்ச நேரம் வார்ம் அப் ஆகட்டும். ஃபஸ்ட் எடுத்து ரொம்ப அடிச்சு கைஸ் டயர். சத்தியமாக எனக்கு இது இந்த மாதிரிலாம் இருந்தால் டயர் கான்ஃபிடென்ட்டே வராது. தூக்கி போட்டு வேறு டயர் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த டயரே இந்த மாதிரி இருக்குன்னா ட்ராக் டயர்லாம் இப்போ இந்த கண்டிஷன் தான் வருமே 5000 ரூபாய்க்கு. இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நான் வந்து பார்த்தோன்னா எப்படி ஓட்டுவேன் நான், சத்தியமாக ஓட முடியாது போலே. அப்போ நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, ஒரு தடவை இந்த ட்ராக் டயர் வாங்கி ஓட்டி பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் டயர் நல்லாயிருக்கு, பேக் டயர் வாங்கி போட்டு நல்லா இருந்தால் ட்ராக் டயர் கண்டினியூ பண்ணலாம், இல்லை புதுசு போயிடலான்ற மாதிரி ஒரு பிளானு. ஆனால் இதில் இன்னொரு 30% த்ரெட் இருக்குது. இந்த 30% த்ரெட்டுக்கே வண்டி இந்த குழன்னு ஆடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90%லாம் வந்து த்ரெட்டே இல்லாத டயரை 2000 ரூபாய்க்கெலாம் வாங்கி போட்டுன்னு சுற்றுறாங்க பசங்க நிறைய பேர். சரி, அவங்க வேறு பர்பஸ்க்காக போடுறாங்க, நம்ம வேறு பர்பஸ்க்காக போடுறேன்.
நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், யாரும் எதுவாக சொல்கிறேன். எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரிலாம் போட்டு ஓட்டினா வண்டி மாதிரியே இருக்காது போல. இந்த 10R நான் வந்து ஓப்பனே பண்ண முடியாது போல கைஸ், அந்த மாதிரிலாம் இருந்தால். இது சரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமுதிச்சு இப்போ வண்டி. நல்ல ஒரு ஆமாம் கைஸ், நல்ல பிரிக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டயர் தேவைப்படும் போல கைஸ். இந்த டிராக்டர்லாம் சும்மா வீல் ஸ்பின் அடிச்சுட்டு பர்ன் அவுட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வேணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராக்ஷன்லேயே வண்டி ஓடிச்சு கைஸ் இன்றைக்கி. இப்போது பாருங்களேன், அவன் மொட்டை டயர்லாம் ஓட்டுறாங்க, மொட்டை வரைக்கும். எனக்கே அந்த கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. ஓகே, நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ சீக்கிரமாக வர சொன்னார் என்ன. அப்புறமேட்டா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்துடுவார் அவர் வேறு கால்லேருந்து 150 டைம்ஸ் ஃபோன் பண்ணி அவர் 150 டைம் தான் பிடிச்சேனே அவர். நான் வாங்க உங்களுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னாரு. சரி ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதான் இன்னும் போகல கைஸ், போகிற ஸ்டேஜ். ஆக்சுவலாக அப்படியே பிளாக் பண்ணிட்டே போக போகிறேன். ஏன்னா நான் இப்படி தானே பொறுமையாக தான் போக போகிறேன், வேகமாக அழுத்திட்டு போக முடியாது. நான் ஒரு 50-60 தான் போவேன். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட் பிரேக் இல்லாமல் என்னால் வலிக்க முடியாது. புது மாடல் 10R வீடியோ இன்றைக்கி தான் போட்டு வந்தேன் கைஸ். இப்போ தான் அந்த வண்டி தான் லாஸ்ட்டாக ஓட்டினா. ஓட்டிட்டு என் வண்டி படுத்துக்கிட்டு இருக்குது கைஸ் கீழே, அப்படியே தரையா. ஆக்சுவலாக அந்த பிரேக் பேடை பற்றி சொல்லிடுறேன் கைஸ். பிரேக் பேட் பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த வண்டிக்கு பிரேக் பேட் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் கைஸ் மாற்றதாக இருந்தேன் நான். ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேடோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25,000 வருமா, சரிங்களா. இதெல்லாம் கழட்டி பெயிண்ட்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டேன் நான். பிரேக் பேட் போனது தெரில, 23,000 வரும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி வந்து ஆனால் ஹார்ன் அடிக்கிறது சும்மா லூஸ் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பகீர்னு ஆயிடுச்சு. என்னது 23,000 சரி, அப்புறம் மாற்றிடலான்ற ஒரு கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நான் சாட் ஜிபி கூகுள்லாம் எடுத்து பார்த்தா பிரம்போ பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சாலே தலை வலிக்குமே எனக்கு. இருங்க நான் கையெல்லாம் போட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் கூகுள்லாம் பண்ணப்போ என்னன்னா, இந்த வண்டியோட OEM பிரம்போ பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா SN சொல்லிட்டு ஒரு மாடல், அதுதான் அந்த வண்டிக்கு வருது. அந்த இந்த வண்டியோட ஒரிஜினல் ஸ்டாக் ஷோரூம்லேருந்து வருது. அந்த பிரேக் பேட் என்னோட கசின் இருக்கான் கனடாவில், அவன்கிட்ட கேட்டால் அந்த பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 6,000 தான் கைஸ் ஒரு பேடு. அங்கே 2 பேடு வாங்க போனால் 10,000 12,000 தாண்டாது ஆஃபர்லலாம் எடுத்திங்கன்னா. மீதி 20,000 24,000 எதுக்குறான்னா டேக்ஸ் ஆகும் ஷோரூமில். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா இவன் வந்து வேறு எங்கேயாவது வர வைக்கலான்னா அவன் வந்து இப்போ வரமாட்டான். நான் நவம்பரில் தான் வருவோம் அப்படின்னா, நவம்பரில் ஒரு ஃப்ரெண்டு வராங்க, நான் அவனை கொடுத்து விட்றேன்ட்டான். ஐயோ அதெல்லாம் வேலை ஆகாது, நீ வந்து இப்போ எனக்கு பிளேட்டு வேணும், நீ என்ன பண்ணுற எனக்கு வந்து பார்த்தோன்னா வண்டி ஹீட் ஆகுது ரொம்ப. இப்போலாம் அவர்கிட்ட கேட்போம் வண்டி ஏன் சூடாகுதுன்ட்டு. கூலண்ட் ஆயில் வேறு மாற்ற சொன்னார் அவர். இந்த கூலண்ட்லாம் வேணாம் அப்புறம் மோட்டர்லாம் தூக்கி போட்டு ஐஸ் கூல் போடுங்க, இன்ஜின் ஐஸ்ன்ற மாதிரி இன்ஜின் ஐஸ் போட்டுடலாம். அதான் அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி நான் அந்த ஷோரூமில் அங்கே கனடாவில் இருக்கிற ஒரு இடத்துல கேட்டேன், எவ்வளோடா இங்கே பிரேக் பேட்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால், பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து SBSன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் பிரம்போ கடைகள்னா, அதுதான் பிரம்போவோட OEM இங்கே. ஐ மீன் ஆஃப்டர் மார்க்கெட்டில் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிரம்போ அதுவும் ஈக்குவலான பேரண்ட் கம்பெனி. அதான் இப்போ ஃபோக்ஸ்வாகன் இருக்குல்ல, ஃபோக்ஸ்வாகன் ஸ்கோடா அந்த மாதிரி போல் பிரம்போக்குவேன். சரி, அதே மாதிரி பிரம்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் வந்து நிறைய இடத்துல கேட்டேன் கைஸ். இந்தியாவில் வாங்குறதா இருந்தால் இந்தியாவில் பிரம்போ வந்து இருங்க காத்தடி தேவியா. இன்றைக்கி தான் புது பால்கலை வேறு போட்டிருக்கேன். மைக்கு கேட்குதான்னு தெரில, கேட்கலாம் இந்த கண்டென்ட் வேஸ்ட்டு. பால்கலா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, நம்ம வாட் இஸ் இட் கால், பிரம்போ வந்து நிறைய டூப்ளிகேட் வருது கைஸ் இந்தியாவில். ஆளாளுக்கு பிரம்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார் சேலமில் கடை வச்சுருக்காரு, இந்த மாதிரி இருக்கா ப்ரோ பிரம்போன்னு. இருக்குது ப்ரோ பிரம்போன்னாங்க. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு அவங்களாம் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும் போது பிரம்போ அது டூப்ளிகேட் ப்ரோன்ட்டாங்க. அது 5,000 தான் வந்து, ஆனால் டூப்ளிகேட்னு அவரே பச்சை ஒத்துக்கினார் சொல்லிட்டார் ஃப்ரெண்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்போ வேண்டாம் இங்கே இந்தியாவில், ஷோரூமில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி ஷோரூமில் போய் மாற்றலான்னு போனப்போ ஷோரூம்லேருந்து வெளியே வரும்போது அங்கே ஒரு இது மூலயமா அப்படியே வெளியே வந்து கேட்கும் போது, நான் அவனுக்கு பிரம்போவே வாங்கி தரேன், நான் 7,000 கொடு, ஆனால் பில்லு வராது அப்படின்ற மாதிரி வந்தாங்க. இது என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் எப்படி பிரம்போ நம்புவேன்னா ஒரு ட்ரஸ்ட்டு அது மூலயமா தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து ட்ரஸ்ட்டெல்லாம் வந்து செட் ஆகாது, எனக்கு தெரியணும் அது வந்து பிரம்போவானு. பிரம்போ ஏதாவது டூப்ளிகேட் பொருளுக்கு 7,000 கொடுத்துக்கிறதுக்கு நான் வந்து வேஸ்ட்டா. ஓகே, EBC சாய்ஸ் அடுத்தது வந்தேன். EBC வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சொன்னாப்போ EBC போடுன்னு. EBC மெக்கானிக்கும் சொல்லிட்டாரு, 2-3 பேரும் சொல்லிட்டாங்க EBC வந்து ரோட்டர் ஃபால்ட் வருதுன்ட்டு. அப்புறம் நானே சரி உட்காந்தேன், கூகுளில் எடுத்து போட்டுன்னு உட்காந்து வீட்டில் என்ன தான் இதுக்கு அதான் இந்த EBC என்னன்னா, EBC பிரம்போ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த DPன்னு ஒரு பிரேக் பேட் இருக்குது இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் சப்போர்ட்டில் இந்த கிராங்க்கு அதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. டுபாகூரில் எல்லாம் நல்லா தான் இருக்கும் சொல்கிறேன்.
எல்லாத்தையும் எடுத்து பிரித்து போட்டு பார்த்தோம்னா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் கைஸ், எல்லாமே சிண்டர்ட் பிரேக் பேட் தான். ஆனால் என்னென்னா சிண்டர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வர பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சிண்டர்டு, சிங்கிள் சிண்டர்டு. ஷோரூமில் வருது ஆர்கானிக் சிண்டர்டு. ஆர்கானிக் சிண்டர்டாக என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிண்டர்டு கிடையாது. அது ஏன் ஆர்கானிக் சிண்டர்டாக தராங்கன்றதுலாம் இதெல்லாம் நான் வந்து என்னென்ன படிச்சது அப்படியே சொல்லிடுறேன். ஆர்கானிக் சிண்டர் எதுக்குன்னா ஃபுல்லி சிண்டர்டு போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்கு தான் ஃபுல்லி சிண்டர்டு யூஸ் பண்ணுவாங்க போல். ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்கானிக் கலந்து தான் விட்றானுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மழை வெயில் இது எல்லாத்துலேயுமே நிற்கணும் போல் வண்டி. அப்புறமேல நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்க்கு போனேன். எஸ்பிஎஸ் வந்து அவன் எஸ்பிஎஸோட இங்கே டீலர் யார் இந்தியாவில் கிடைக்கிது. எஸ்பிஎஸ் அங்கே பார்த்தேன் கனடாவில், அங்கே ரொம்ப கம்மியாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே எவ்வளோ தாண்டா போட்டிருக்கீங்க எஸ்பிஎஸ் அப்படின்னு பார்த்தா, எஸ்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மும்பையில் ஒரு டீலர் பண்ணுறாரு, டெல்லியில் ஒரு நார்த்தில் ஒரு டீலர் பண்ணுறாரு. 2-3 பேர் பண்ணுறாங்க. அது ஒரிஜினலான்றதை ஃபஸ்ட் நான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஒரிஜினல் தான், அதில் டூப்ளிகேட் இல்லை. ஓகேங்களா, அது வருது இந்தியாவுள்ள. பிரம்போக்கு மட்டும் தான் இந்த கதை. அப்பா என்னோட இமாலயன் வேகமாக போகிறாரு. ஓகே, நம்ம வலிக்கக்கூடாது கைஸ் இப்போ, ஏன்னா வந்துட்டு பேடு சரியில்லை. பேடை மாற்றிட்டு நம்ம வரும்போது நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். அதான் பிரம்போ வந்து பார்த்தோன்னா நீ வந்து போட்டு ஆஹா நாட்டோ நடுவில் போட்டார் அண்ணன். பிரம்போ வந்து பார்த்தோன்னா வாங்கி ஓட்டிக்கம்மா. பிரம்போ வந்து எஸ்பிஎஸ் வந்து பார்த்தோன்னா வாங்கி போடலாம் அப்படின்னு அந்த எஸ்பிஎஸை பற்றி படிக்க ஆரம்பித்தா கூகுளில் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போவோட பேரண்ட் கம்பெனியாக. பிரம்போ இதுவும் சேம் கம்பெனி தான் போல். டிபின்றது வந்து ஆஃப் ரோடு வண்டி, ஆஃப் ரோடு மோட்டர் சைக்கிளுக்காக வச்சுருக்க வண்டி. பிரம்போவும் இதுவும் வந்து சேம் போல், ஒரே பேரண்ட் கம்பெனி தான் போல். நல்ல ரிவ்யூலாம் சூப்பராக இருந்துச்சு எஸ்பிஎஸ்க்கு. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தரும் சொன்னார், ப்ரோ எஸ்பிஎஸ் பேடு சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் கிடையாது ப்ரோன்ட்டு ஒரு மெக்கானிக் அதான் கான்டாக்டில் அப்படியே பேசும்போது வந்தது. சரி என்ன தான் இந்த பிரேக் பண்ணி எடுத்து பார்த்தா இந்த பிரேக் பண்ணி நல்லா தான் இருக்கும் போல் கைஸ் பயங்கரமாக. ஒரு சில சாட்ஜிபியில் கூகுள் என்ன போட்டிருக்காங்கன்னா ரிவ்யூவில் பிரம்போவோட இது சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால் இதை நான் வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரேக் பேடை ஐல் ஆஃப் மென் டிடி இருக்குங்களே அதனுடைய அந்த அங்கே வந்து அதில் வந்து இந்த பிரேக் பேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆடு ஒன்று நான் பார்க்கும் போதே வந்த ஒரே விஷயம் என்னன்னா மைக்கேல் டன்லப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பேட் தான் போட்டு ஓட்டுறோம். அதாவது இதில் வர கார்பன் டபுள் கார்பன். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், இதில் வந்து நான் வாங்கின பிரேக் பேட் ரேட் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் வாங்கின பிரேக் பேட் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்தது. சரி ஏன்னா இவ்வளோ கம்மியாக வாங்க நம்ம வந்து அவ்வளோ அது 25,000 பட்ஜெட் இருக்குது நமக்கு அதிகமாக வாங்கிப்போம்னு சொல்லிட்டு நான் கார்பன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரும். அதுதான் மைக்கேல் டன்ல போடுற அதே சேம் பிரேக் பேடு அந்த ஷோரூம்லேருந்து அந்த டப்பாவில் வரும். அவர் ஓட்டுற அதே சேம் பிரேக் பேடு. அந்த பிரேக் பேடை வாங்கி இங்கே போட்டு ஓட்டலாம்னு பிளான் பண்ணேன். அப்புறமேட்டு தான் படித்தா தெரியுது அந்த பிரேக் பேடு ட்ராக்குள்ள மட்டும் தான் வேலையே செய்யுமா. அதாவது வந்து ஹெவி ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பிரேக் பேடு வேலையை செய்யுமா. எனக்கு ரோட்டில் வந்து அந்தளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. நான் வந்து கூல் டவுனில் தானே இருப்பேன். அது வந்து எக்ஸ்ட்ரீம் இதில் மட்டும் தான் வேலை செய்யுமா. ப்ளஸ் வந்து அது வந்து ஹெவியான வந்து பார்த்தீங்கன்னா மழையில் சுத்தமாக வேலையே செய்யாதான் அது. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அதில் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, மல்டி காம்பவுண்டில் டயர் மாதிரி தான் அதுவும். அப்புறம் எஸ்பிஎஸ்சில் வந்து கீழே வந்து ஆர்எஸ்டியும் வேரியன்ட் இருக்குது. அந்த ஆர்எஸ்டிக்கு வந்தேன். ஆர்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ட்ராக் கம் ரோடாம். அதுவுமே இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்போவில் என்னோட எஸ்ஏ இருக்குங்களே அந்த எஸ்ஏனா இது ஒரு ஸ்டாக்கு. இதில் பிரம்போவில் வந்து 3 பிரேக் பேட் வருங்க. எஸ்ஏ, எஸ்சி, ரோசா. ஓகேங்களா, ரோசோ. இதில் எஸ்ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட பேசிக். எஸ்சின்றதுக்கு ரேஸு, ரோசான்றது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ராக்கு. ஸோ நான் வந்து எஸ்ஏக்கு ஈக்குவலான எது வந்து வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இந்த எஸ்பிஎஸ்சில் நான் போடுற இப்போ ஸ்ட்ரீட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இந்த பிரம்போவோட பக்கா தாறுமாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாட்ஜிபி சொல்லிச்சு. நான் சொல்லலை, கூகுள் அதெல்லாம் சொன்னாங்க. நான் ஓட்டி பார்த்தது சொல்கிறேன். எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போவில் வந்து ஆர்எஸ்டி இருக்குல்ல அதோட நல்லா, ஆர்எஸ்டியும் வந்து இதோட சூப்பராக இருக்கும். எஸ்சியோட ஆர்எஸ்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே WH தான், WH சிண்டர்டு தான். ஆனால் வந்து அந்த ஆர்எஸ்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் போல் அந்த பிரேக் பேடு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் வந்து மெக்கானிக் 2-3 பேர்ட்டையும் கேட்டேன். இதில் ஸ்ட்ரீட்டே சூப்பராக இருக்கும், வாங்கி ஓட்டி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு வச்ச ரிவ்யூ வச்சு நான் உடனே அந்த ஸ்ட்ரீட் ஆர்டர் போட்டேன். 2 நாளில் வந்துட்டு இப்போ தான் மெக்கானிக்கிட்ட போயிட்டுருக்கேன். ப்ரோ வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனால் போல் வாங்க ப்ரோ மாற்றி தரேன் அப்படின்னாரு. சரி அதான் போயிட்டுருக்கேன். மாற்றிட்டு ஓட்டிட்டு நான் சொல்கிறேன் கைஸ். இப்போ மாற்றினா அடுத்து நான் பிராக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவேன் கைஸ். நான் எப்படி தான், ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு டயர் ஓட்ட பிடிக்கல. இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னால் வலிக்க முடியாது சூப்பராகலாம். நான் இப்போயே பிரேக் அடிக்காமல் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக்கை நான் தொடவே இல்லை. அப்படியே பொறுமையாக 60லேயே வரேன் நான். அவ்வளோதான். ஏன்னா பிரேக் வந்து இப்போ ரொம்ப மட்டமாகிடுச்சு கைஸ். ஃப்ரண்ட் பிரேக்கு ரொம்ப ஓவர் கொடூரமாகிடுச்சு ஃப்ரண்ட் பிரேக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஎஸ் பற்றி ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது படிக்கும் போதெல்லாம். மைக்கில் இல்லை பேர் நம்ம ஃபேனில் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டு ஸ்டாக் டயர் மேலே இந்த நம்பிக்கை போச்சு. டயரு ஃபஸ்ட்டுலாம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸ்டார்டிங்லலாம் அடியில் வர டயரு சருன்னு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிரைவிங் டைனமிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் த பேட்டர்ன் மேலே மாற்றிடுது. இப்போ தான் அதனால தான் தெரியுது ஏன் ட்ராக்லலாம்
வந்து தூக்கி அடிக்கிறானுங்க வெளியே. அதுவும் நம்ம நாட்டிலே இவ்வளோ நான் ஃபீல் பண்ணுறேன்னா, வெளிநாட்டிலலாம் வெள்ளைக்காரனா எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் பாருங்க. அந்த ஒரு ரோடு தான் ஓட்டுவான் போல். ஆனால் எனக்கு வந்து என்ன ஃப்ரண்ட் டயர் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே நம்ப முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா இது ஆன மாதிரி அதுவும் இன்னும் ஒரு பல்லு போச்சுன்னா இன்னொரு சுற்றுச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதுவும் ஆடும் போல். இது ப்ரோ கிளம்பிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி குருமா ஆயிரும்னு நினைக்கிறேன். போலீஸ் பிடிக்கிறாங்க கைசனை, என்னை தூக்கி போட்டு கும்பத்த போகிறாங்க. ரைட்டு போயிடுவோம். நம்ம பிடிக்க மாட்டாங்க, என்ன பிடிச்சாலும் நான் கதறிடுவேன். சார் ஐம் பாவம், ஐம் ஃப்ரம் யூடியூபர்ன்றோம். நான் ஐம் போர் யூடியூபர் அப்படின்னு கத்திடுவேன். ஓகே, டிராஃபிக் ஆகி போச்சு, நாங்கள் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு பிரேக்கே பிடிக்கல கைஸ் வரும்போது. நான் ஓகே அப்பா